ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாம் அனைவரும் மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் நமது அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளுவோம். மெதுவாக நமது கவனத்தை நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயி, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயம் ஒளி பெற்றுள்ளதம்மா. தாயி, எங்களுக்கு தங்களின் அன்பை வழங்கி அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற பயத்தை அகற்றியதற்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயி, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும் குழப்பங்களையும் மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் தங்களின் அன்பை முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட பெரியதாக இருக்க வேண்டும் அம்மா. எங்களின் அனைத்து செயல்களிலும் தங்களின் அன்பை நாங்கள் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க எங்களை ஆசிர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் கூட்டு தியானத்தினுள் இருக்க தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மட்டும் நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति
साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் தியானம் செய்வதற்கும் தியானத்தினுள் ஆழமாக செல்வதற்கும் எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான சிந்தனை ஓட்டங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாடிகளும் சக்கரங்களும் தங்கள் அருளால் சுத்திகரிக்கப்படட்டும். தங்கள் அன்பும் ஆசீர்வாதமும் எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் நிறைந்திருந்து எங்களின் தியானத்தில் நாங்கள் ஆழமான அமைதியான நிறைவான நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாய் பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற
அனைத்து விதமான சமநிலையற்ற தன்மைகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பி இருக்கட்டும். எங்களுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலை நிலைத்திருக்கட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற பாசாங்குத்தனங்களும் தற்பெருமைகளும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றப்பட்டு ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலும் இதே நிலையிலிருந்து நாம் ஸ்ரீ கணேச அதர்வசிஷம் கூறுவோம். गणेश अथर्व शीर्ष। ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं
त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடைக்கு கொண்டு வருவோம். தாயி, தயவு செய்து எங்களின் இடது நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, எங்களின் இடது நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற ஆசைகளும் தேவையற்ற கவனச் சிதறல்களும் எண்ண ஓட்டங்களும் எங்களிடமிருந்து முழுமையாக தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் தெய்வீகத்தின் பேரின்பம் நிறைந்திருக்கட்டும். நாங்கள் தெய்வீகத்தோடு
ஒருங்கிணைந்தவர்களாக எப்பொழுதும் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் அதனை ஒட்டிய பயத்தையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். முழு பிரபஞ்சத்திற்கும் அறிவொளியை ஊட்டுபவரான தாங்கள் எங்களுக்குள் தூய அறிவை உணர்த்தி அதன் மூலம் எங்களின் ஆத்மாவை உணர வைத்துள்ளீர்கள். தாயே, எங்களுக்குள் மகிழ்ச்சியான நிலையையும் தூய்மையான எண்ண ஓட்டத்தையும் தர்மத்தின் உண்மை நிலையையும் எங்களுக்குள் உணர்த்தியிருக்கிறீர்கள். எங்களுள் அவைகள் அனைத்தும் எப்பொழுதும் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுஷுமனா நாடியை சுத்திகரிப்பு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் பக்தியும் தெய்வீகத்தோடு ஒருங்கிணைந்த நிலையையும் எப்பொழுதும் எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு இணைந்திருக்கின்ற அந்த ஆனந்த நிலையை, சமநிலையை தயவு செய்து எங்களுக்குள் நிலைநிறுத்துங்கள் அம்மா.
நாங்கள் எங்களின் தியானத்தின் மூலமாக தங்களின் அன்பை உணர்ந்த நிலையில் தங்களின் தரிசனத்தை பெறுவதற்கும் எங்களின் ஆத்மாவை நாங்கள் உணர்வதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சமநிலையில் இருக்கின்றோம். எப்பொழுதும் அதே நிலையில் இருக்க தாங்கள்தான் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் வலது சுவாதிஷ்டான சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான சிந்தனை ஓட்டங்களையும் கோபத்தையும் சமநிலையற்ற தன்மைகளையும் நான் என்ற அகங்காரத்தையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு எங்களின் சிந்தனையை சீராகவும் சமநிலையான நிலையையும் எங்களுக்குள் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை. மந்திரம் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஹிமாலயா சந்திரமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக குளிர்ந்த நுண்ணதிர்வுகள் நம்முடைய வலது சுவாதிஷ்டானாவில் முழுமையாக நிரம்பியிருப்பதை நாம் உணர வேண்டும். கவனம் அவ்விடத்திலேயே வைத்து தியானத்தில் இருங்கள்.
மெதுவாக இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை நமது நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் நாபி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவமும் ஸ்ரீ விஷ்ணு தத்துவமும் எங்களுள் நிரம்பி இருப்பதுடன் அதன் மூலம் நாங்கள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை உணர்ந்தவர்களாக இருக்க அருள் புரியுங்களம்மா. தாயே, நாங்கள் தங்கள் அருளால் திருப்தியான மனநிலையுடனும் போதுமென்ற எண்ணத்துடனும் நிறைவை பெற்றிருக்கிறோம் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளை தங்களின் பொற்பாதத்தில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் சமர்ப்பிக்கப்படும் பொழுது எங்களின் நல்வாழ்வை பாதுகாப்பவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தங்களின் தூய அன்பால் எங்களின் நாபி சக்கரம் முழுமையும் நிரம்பியிருக்கட்டும் அம்மா. நாங்கள் அதை உணரும் பொழுது ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது வலது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ சீதாராமராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் வலது ஹிருதய சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான பயம், விருப்பு வெறுப்பு, கோபம், தன் நிறைவற்ற நிலை அனைத்தையும் எங்களுக்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களுக்குள் ஒரு யோகிகளின் நிலைப்பாடான அமைதி, அன்பு, இரக்கம், கருணை போன்ற அனைத்து குணங்களும் எங்களுள் நிலைத்திருக்கவும் நாங்கள் அனைத்தையும் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தையும் தயவு செய்து எங்களுக்குள் தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களின் வலது ஹிருதய சக்கரம் தங்கள் அன்பால் நிறைந்திருக்கட்டும். மந்திரம் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சீதாராமா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி
ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை விஷுத்திக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ ராதா கிருஷ்ணராக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களின் விஷுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற குற்ற உணர்வுகளை, இனிமையற்ற வார்த்தைகளின் நிலையையும் எங்களுக்குள்ளிருந்து அகற்றிவிட்டு, நாங்கள் எப்பொழுதும் சாட்சி பாவத்தில் பற்றற்ற நிலையுடன் இருக்க அருள் புரியுங்கள். நாங்கள் எப்பொழுதும் முழுமையோடு கலந்திருந்து அதில் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் யோக நிலையை நிலைநிறுத்தி எப்பொழுதும் நாங்கள் ஒரு தூய யோகிகளாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்மளுடைய ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் மமகாரத்தையும் அகங்காரத்தையும் குழப்பங்களையும் தற்பெருமைகளையும் முன்னிலைப்படுத்துதல் குணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ உடலோ பெயரோ அல்ல. நாங்கள் தூய ஆத்மாதான். எங்களுக்குள் தங்கள் அருளால் மன்னித்தல் குணத்தை உணர்ந்திருக்கிறோம். அந்த குணத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். எங்களது ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எண்ணங்களற்ற சந்தேகமற்ற விழிப்புணர்வு நிலையை எங்களுள் நிலை நிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள் பரமானந்தத்தின் ஆனந்தத்தை உணரக்கூடிய அந்த தியான நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எங்களின் தியானத்தில் ஆழமான அமைதியான நிலையை எட்டுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை இதே நிலையில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையிலிருந்து அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Madras is known for perfect rituals about puja. And that is how, in the growth of our awareness, even towards God and towards the rituals, we have moved from reality. As they say, the tree of awareness grows downward. So in the West, it grew towards materialism, grew towards
something that was filthy, went down and down. But as Sri Krishna has said, the roots are in your head. But in the Hindu religion, it didn't go that bad. In other religions it did, but not in Hindu religion that bad. But what happened in the Hindu religion that it went to the left or to the right. So when it went to the right, it went towards the elements, of worshipping of elements. That's how they started Vedas. Vedas are like Shrutis, and Smritis are made to master the elements. To master the elements. Now how do you master the elements? You can ask the breeze to blow in. Now you need some breeze, all right, have it. You can do the sun, miracles of every kind. You can get the rain if you want. All these things could have been done through the Vedas. But the first and foremost thing in the Vedas is that it should be Vida. Vida is the word. Vida is the main word. Now Vida means Bodha. Bodha means the experience of the central nervous system. It doesn't mean that I give you a big lecture or you read some books, you read Vedas by heart. No. It was meaning that you first become the Vedas, Vidvanas. Vid means the Bodha. That means the awareness must achieve its fourth dimension, and you should become a person with that fourth dimension, achieving the sensation of the all-pervading power on your central nervous system. This was what Vedas were. But when you have achieved it and then you read the Vedas, then you can have power on all the elements. So then now if you read Shrutis and Smritis, it has a meaning. But to achieve that state, first of all, is important. That's why in Sahaja Yoga we don't deal with Vedas just now. We have to achieve that state when, by reading those Vedas or by saying those mantras, we can achieve that state in which automatically, spontaneously, you can have power on all the elements, but not with desires. It just works out spontaneously. It's a state. It's a state of a personality. So, this is how it started. Now, even in the Vedas, they wanted to go to the essence of everything. It was not Nirakara they talked of, but the essence of every chakras. To say that they just talked of Nirakara is the way you don't understand at all Vedas. They didn't talk of the formless. They talked of the all-pervading power, which is formless. They talked about that part which is the essence of chakras, but they didn't want to talk about the deities. Because when you talk about the deities, then people get stuck with it. Like as I always say, that when you talk about the flowers, people get stuck to it and they don't seek the nectar, they don't seek the honey. Now, the second part is if you talk about the honey, also you just talk about the honey. It's talk and talk. So you have to become a madhukar, you have to become the bee to get to that honey. That's the main point.
Unless and until you become the bee, you cannot get to the honey, whether you talk about honey or about flowers. So Vedas also became another talk. And after that, the horrible thing happened was the Arya Samaj. That's the worst of all. I mean, if you meet any Arya Samaj, you feel like jumping in the sea. I mean, to get rid of him, it's horrible. He talks through his hat, he doesn't know what he's talking and what he's doing. So this Arya Samaj business came out of the same Vedas, which is a one side, the right side. So we got stuck onto the right side. The awareness, the tree of awareness got stuck, the leaves got onto the right side. Like in the West, they have got it in the grounds, absolutely into the filth, dirt of Muladhara, beyond Muladhara. But we too have lost ourselves onto the right side and doing all supraconscious nonsense. At the time of Shagadev, that was when Sri Ganeshwara was there. He was a supraconscious mind person, and he tried to show some supraconscious miracles to Sri Ganeshwara. Ganeshwara and his brothers and sisters were sitting on a wall, and suddenly the whole wall lifted up and took them from one place to another. And this fellow was surprised how on material things how they're working out, because they became first of all realized souls of a very high level. Ganeshwara was an incarnation, and then they had also their mastery over all the 5 elements. But that is, first you go urdhvagami, first you achieve your realization, you achieve your state of your realization, and then you come down in a way that you go to the right and you can go to the left. But first your wings must be built. This was it. That's how in our Hindu religion we got stuck up on the right side. Say mantras, shruti, and you are not realized soul, you are not even with us. Without realization, it's like a charpat panjari, as they call it. It's just talking. So that is no use. The second thing was we got stuck on the left, in the sense where they talked of the deities, we started worshipping the deities. Good, worship the deities. But you have no right to worship. You have no passage to them. You have no connection with them. How are you worshipping them? In the air somewhere, you are worshipping like going to Vitthal Mandir in Maharashtra. It was all right for Tukarama to worship, because they were all realized souls. But these stupid people nowadays, from the villages, they take some tabakhu in the mouth and go on worshipping God, in the sense that they go on saying, all right, Vithala, 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 like mad going, till they break their necks. And when they go there also, the priests there break their heads, actually just like coconuts. And I have met many who have lost their heads completely. They said, we got it through Vithala. Imagine. Oh, Vithala gave them this. Imagine. This is the situation. So we have to realize that we also in our seeking, we got stuck onto the left-hand side. But much worse in Madras, I have seen horrid scenes. Like, I saw ladies going around the temple, somebody pouring water. I was so shocked at the cruelty of this kind of a thing. I sat down, was wondering who told them this nonsense. God knows. Then the ritualism was taken over, which was not real rituals, because you are not connected by the Brahmins all over India. Now the Brahmins are the ones who have known the Brahma. You are Brahmins because you know the Brahma. But Brahmins were not
to be considered as Brahmins because they are born in a Brahmin family. It was not according to your birth but according to your karmas. It's a fact. I'll give you an example. Like once there was a problem, Shankaracharya, so-called, raised a parliament question, you see, that it is written in the Gita that you get your birth, prenatal or postnatal stuff. In the postnatal condition, whatever you are born, that is your caste. And so the Brahmins are the only ones allowed in the temples, and so as we are born Brahmins, we are the ones allowed in the temples. So that time a person came to ask me how to answer this. I said, very simple. You ask them who wrote Gita? Vyasa. Who was Vyasa? Illegitimate child of a fisherwoman. Now, how can he say such a thing? Because he was a Brahmin. It's true, only the Brahmins must be allowed in the temple. But who are the Brahmins is the basic problem. If you are born as a Brahmin, you are not a Brahmin according to Hindu religion. Should not be. You have to know the Brahma. What about Valmiki? He was another fisherman who became a daku. He was a dacoit, and this dacoit was really a horrible man, but was corrected by Narada, as you know the whole story. So he is the Valmiki. Now how does Valmiki become a Brahmin? So how is he the one who wrote Ramayana, who was a dacoit and born of such a low caste? But they will not allow Rai Das and Kabir Das to enter the temples. But these horrible so-called Brahmins are sitting there eating the money that is given to God. So it is necessary for Indian Sahaja Yogis to understand how we have failed. We must know our defects. Why we have failed in our pursuit of God. Why there are so many temples. You see, many people ask me, whether you say it's a yoga bhumi, it is this, that, then why are you so poor? Why such a problem in your country? The reason is we are not yogis. Yoga kshema vahamyam. If you get the yoga, then he gives you kshema. First you get the yoga, then the kshema. Without the yoga, there is no kshema. And without the yoga, you are not a Brahmin. It's as simple as that. Even to interpret Sri Krishna, you have to be a realized soul. See what he says, three things he has said. Bhakti Yoga, he says, Patram Pushpam Phalam Toyam. All these things I give to you. I take from you. I receive them. But when it comes to giving, he says the word Ananya Bhakti. Ananya means when they are not the other. When this happens, he is a diplomat. Don't want to tell you frankly on your face. Ananya means when you are a yogi. When there is not the other. Then he comes to second point. Jnana, he said the first thing. Jnana means bodha. Bodha marg. That is sahaja. Then about karma, right side. What does he say? You do all your work and put it at my lotus feet. Karmanyevadhikaraste phaleshu ma kadacha. Impossible situation. See, this is diplomacy. Put absurd conditions, which look sensible, but are absurd. So you go on rubbing with that. There are many who tell me, Mother, we do all our jobs and put at the lotus feet of God. I said, really? How do you know that? Because unless and until you are a realized soul, you feel you are doing it. But once you are a realized soul, yes, it is going, it's coming. It's happening, not happening. See the point?
Now, because of this, what happens? That people get into a Brahma, into an illusion, that we are doing all God's work and putting at His feet. You are not. You are not a realized soul. You have to become a third person. You have to say, I am giving it. No, it's going, it's coming. I goes away. It doesn't work out. It works out. You never say, Mother, I can't work out Sahaja Yoga. I have not heard anybody saying that. They say, Mother, it doesn't work out. It works out. It's working. We start just talking about it all the time as soon as we become realized soul. There was a lady who came with me to America. And she said, Mother, please give realization to my son. He's come all the way from Honolulu, this, that. I said, you give him. So I can't. I said, then how can I? Then you give him a certificate, he's a realized soul. How can I? It's false. I said, that's what it is. It has to happen. You cannot give a false certificate that you are a realized soul. It has to happen. And that is what Sahaja Yoga is, absolutely a Shuddha Vidya and a Shuddha thing. That in that you have to get realization and establish yourself. So by going to the left side, we got stuck up into the collective subconscious. This side the collective supraconscious, that side the collective subconscious. The people who are now in the West have discovered all about the matter and all that, has come out of this kind of a venture on the right hand side. Because God wanted them to know the matter. That's all. For their convenience, for their comfort, for giving them more time so that they come to God. But science moved in a one linear way and has produced atom bombs and everything like Rakshasas, and now they are waiting for the Rakshasas to drop down upon us. On the left hand side. Now this is India. Left hand side is India. We got stuck. We are stucky people. You see, they lost their roots. You can befool them like anything as far as religion is concerned. They have no roots at all also, because they have gone down so much. Their roots are lost. They have no roots. They are dangling. You can put them into left or right. You know, witchcraft is so much common in America. You can put them into witchcraft, you can put it into any craft you want to, you can manage them. Or they can go to the right side, they can go to the left side, you can create Hitlers out of them, you can create anything what you want. Because they have become just like bananas now. They have no roots. Oh. So one side we got stuck with this too much argumentation, too much of discussion, too much of what you call philosophy, this, that. The intellectuals, so-called Vidvanas in the Hindu philosophy are stupid people because they have not got their realization. And even to such an extent now they are saying that Adi Shankaracharya did not write the Saundarya Lahari. Intellectuals, you know. They are the great grandfathers of Adi Shankaracharya, so they are saying he did not write. Because how can a Viveka Chudamani, the way he wrote, you see, after that whole thing, such a treatise of all philosophy, how could he write that you must serve the mother? How can that be? अब पूजा में आप ठीक बैठिए, इसमें नहीं करने का, अटेंशन हमारी ओर पूजा में. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை எங்களுக்கு உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களுக்கு சிறந்த யோகியின் நிலையை தந்தருளுங்கள். நாங்கள் அதன் மூலம் எங்களின் நிலையை மேன்மேலும் உணர்த்தி தங்களின் அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். தங்களின் ஆசிர்வாதத்தை பூரணமானமாக எங்களுக்கு செலுத்தி எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் எங்களை வைத்திருங்கள் அம்மா. தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். जय श्री माता जी।